மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம் உரித்தாகட்டும். இன்றைய தினம் இலங்கையை பொறுத்தவரையில ஒரு புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்கிற தினம். அப்போ இந்த தினத்தில் நாங்கள் கடந்த அரச பரீட்சை செய்த போதிலும் அதில் ஏற்பட்ட குளறுபடிகளால் மீள சந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். இப்போ உங்களுடைய பரீட்சை வினாத்தாள் 1 மீள நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும்பான்மையாக இருப்பதனால்தான் இந்த வகுப்பை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்பை நடத்தும்படி அனைவரும் கேட்கின்ற முறையில் நிச்சயமாக தொடர்ச்சியாக வகுப்புகள் நடைபெறும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆயினும் நாளைய தினத்தில இருந்து உங்களுக்கு 5:30 மணியிலிருந்து 5 மணியிலிருந்து 5:30 வரை தான் வழமை போல வகுப்பு நடக்கும். நேற்று முன்று மட்டும் 4:30 5:30 வரைக்கும், நாளையில இருந்து 5 5:30 வரைக்கும் தான் வகுப்பு. 6 மணிக்கு நீங்கள் கூடுதலாக நித்திர கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இனி உங்களுக்கு அந்த வகுப்பில் நான் கூடியளவு வினாத்தாள் 1 14 தலைப்புகளையும் கடந்த காலங்களில் வந்த அரச பரீட்சை வினாக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரச பரீட்சை வினாக்களையும் நாங்கள் பார்ப்பது மிகச்சிறந்ததாக இருக்கும். அப்ப இன்றைய தினம் உங்களுக்கு நான் இப்ப நடந்த பரீட்சை தாளில் இருந்து சில விடயங்களை கூடுதலாக சொல்லித்தர வேண்டி இருக்கின்றது. அதை சொல்லித் தருகின்றேன். நாளைய தினத்திலிருந்து உங்களுக்கு 5 மணியிலிருந்து 5:30 வரையும் வகுப்புகள் நடத்துவேன். அப்ப உங்களுடைய அந்த நாளாந்திர பிள்ளைகளும் இணைந்திருப்பார்கள். அவர்களும் அந்த விடயங்களை கேட்டுக்கொள்வதில் தவறில்லை. என்றால் அவர்களுக்கும் அது ஒரு ஆரோக்கியமான கற்றை முயற்சியாக இருக்கும். அப்போ உங்களுக்கும் அதாவது படிப்பில் இருந்து விலகி இருக்காம, இருந்தால் எக்ஸாம் செய்துட்டோம் என்று சொல்லி நீங்கள் அந்த அந்த சிந்தனையே இல்லாம, அந்த தொடர்பு இல்லாம துண்டிக்கப்பட்டு விட்டால் திரும்ப திருதி கொண்டு எக்ஸாம் வைக்க ஆயத்தம் செய்வார்களாக இருந்தால் அது உங்களுக்கு இடர்பாடாக முடிந்துவிடும். ஆகவே நீங்களும் தொடர்ச்சியாக ஓரளவு கற்றல் முயற்சியில் ஈடுபடுங்கோ. உங்கள் பெறுபேறுகளை பொறுத்து உங்கள் பெறுபேறு இன்னும் பேப்பர் திருத்த தொடங்கவில்லை. இனி புதிய நிர்வாகத்தின் கீழே அதுக்கு என்ன முடிவு ஏற்படுகின்றது என பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக படிப்போம். அப்படி உங்களுக்கு நிச்சயமாக பரீட்சை மீள வைக்கப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு மணித்தியாலமாக நான் வகுப்பு நேரத்தை மாற்றிக்கொள்வேன். இப்ப நாளையிலிருந்து அரை மணி நேரம் தான் வகுப்புகள் நடக்கும். நிச்சயமாக பரீட்சை நடத்தப்படும் என்று தகவல் எங்களுக்கு கிடைத்தால் நான் அன்றைய தினத்திலிருந்து தகவல் கிடைத்த தினத்திலிருந்து உங்களுக்கு 1 மணி நேரமாக வகுப்பை நடத்தி உங்கள் பெறுபேருக்கு என்னால முடிந்தளவு உற்ற துணையாக இருப்பேன். ஏனென்றால் நீங்க எல்லாம் குழந்தைகள், சிறு பிள்ளைகள். நீங்க இந்த பரீட்சையில வெற்றி பெறணும் என்று விரும்பித்தான் இந்த வகுப்பு வாரீர்கள். அப்ப உங்களோட பெறுபேறு நல்லதா அமைய வேண்டும் என நானும் விரும்புகிறேன். அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என கூறிக்கொண்டு நான் இன்றைய கற்பித்தல் நடவடிக்கையில் நுழைகின்றேன். நாங்கள் நேற்று இந்த பரீட்சை தாளில் பார்த்த வினாவில இருந்து தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய வினாவை பார்ப்போம். இன்றைக்கு 9வது வினாவில இருந்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றன. அதாவது நடந்த அரச பரீட்சை வினாத்தாள் 1 9வது வினா, வடிவங்களையும் அந்த வடிவங்களை முகங்களாக கொண்ட உருவங்களையும் அந்த வடிவங்களை ஆக்குகின்ற அட்டக்கீரங்களும்
அந்த வடிவங்களில் வெட்டு முகங்கள், அதாவது மேலதிக வெட்டுக்கள் ஏற்படுத்துவதன் மூலம் உருவாக்கக்கூடிய புதிய வகை உருவங்கள் பற்றிய கற்பித்தலை நான் இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் அதற்காக உங்களுக்கு வைட் போர்டு எடுத்து அதில் விளக்கம் தருகின்றேன். மிக கவனமாக அவதானியுங்கள் பிள்ளைகள். நான் இப்போ வைட் போர்டு எடுத்த பிறகு எந்த காரணம் கொண்டும் எவரும் அதில் நீங்கள் உங்களுடைய செட்டிங், அதாவது ஒன்றையும் செட் பண்ண வேண்டாம் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னென்றால், நாங்கள் படிக்கிற நேரத்தில் ஸ்கிரீனில் நீங்கள் செட் பண்ணி விட்டால் அது இடையூறாக முடியும். அதுபடியாக நீங்கள் அவதானமாக நான் கற்பிப்பதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என நான் மிகவும் எதிர்பார்க்கின்றேன். சரி பிள்ளைகள், இப்ப நாங்கள் இந்த வைட் போர்டில் இந்த 9வது வினா, அதாவது கடந்த பரீட்சையின் போது 2024 அரச பரீட்சையில வினாவப்பட்ட 9வது வினாவுக்கு விடை காணும் வழக்கத்தில் ஈடுபடுவோம். 2024 பார்ட் 1 பேப்பரின் 9வது வினா என்ன கேட்கப்பட்டதென்றால், ஒரு கனவுரு பெட்டி தரப்பட்டது. அது எப்படி இருந்தது என்றால், இப்படியாக இருக்கும் கனவுரு பெட்டி. அதனுடைய மேல் தோற்றம் இப்படி இருக்கின்றது. நான் கீறுவது உங்களுக்கு புரிந்து கொண்டால் சரி. இப்படியான ஒரு பெட்டியை தந்துவிட்ட, அதாவது இது ஒரு கனவுரு, செவ்வக முகங்களையுடைய கனவுரு பெட்டி. இதற்கு இதை ஆக்குகின்ற அட்டக்கீலங்கள் 3 வகையாக தந்து விடைகளாக 3 அட்டக்கீலங்களை தந்துவிட்டு எது பொருத்தமான விடை என்று கேட்கப்பட்டது. அப்ப அநேகமான பிள்ளைகள் முதலாவது 2வதை தான் பொருத்தமானது என கருதி இருப்பார்கள். 3வது மேல்தோட்டமாக பார்க்கின்ற போது பொருத்தம் அற்றது போல தெரிகின்றது. ஆனால் நிச்சயமாக பொருத்தமானதாக அமைந்தது 3வது தான் என்பது உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி நான் இன்றைய வகுப்பில வடிவங்களின் பண்புகள், வடிவங்களை முகங்களாக உடைய உருவங்கள், அந்த உருவங்களை ஆக்குகின்ற அட்டக்கீலங்கள், அந்த உருவங்களில் மேலதிக வெட்டுக்கள் போடுவதன் மூலம் உருவாக்கக்கூடிய புதிய வகை உருவங்கள், அதில் உள்ள முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை பற்றிய, அதாவது நிலைக்குத்து, கிடை, சாய் என்று சாய்வான என்ற விடயங்களை கற்பிக்க விளைகின்றேன். அப்ப உங்களுக்கு முதல்ல எளிய கேத்திர கணித தள படிவங்கள் பற்றிய கற்பித்தலில் ஈடுபடுகின்றேன். அதாவது வடிவங்கள் என்பது பிள்ளைகள் 2 பரிமாணங்கள். 2 பரிமாணம் என்பது அகலமும் நீளமும். அகலம், நீளம். ஒரு வடிவத்தை நாங்கள் ஒரு உருவம் அல்லது வடிவத்துக்கு அதற்கு அகல நீளம் இருந்தால் அது 2 பரிமாணம். இந்த அகலம், நீளம், உயரம் இருந்தால் அது 3 பரிமாணம். அப்ப இந்த 2 பரிமாணம் என்பது அகலமும் நீளமும் மட்டும்தான் இருப்பது.
முப்பரிமாணம் என்பது அகலம், நீளம், உயரமும் இருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு தெரியணும் வட்டம், சதுரம், செவ்வகம், சதுரம், சமபக்க முக்கோணி, இவையெல்லாம் வடிவங்கள். இந்த வடிவங்களை முகங்களாக கொண்ட உருவங்கள். இப்ப வட்டத்தை முகமாக கொண்டது இப்படியாக இருக்கின்ற உருளை. இது நாங்கள் மரக்குத்தி வடிவங்களைத்தான் பார்க்கிறோம். உருளை, மற்றது கூம்பு. ஆனா இது வெட்டு முகமாக இப்படி காட்டுறது. இவை இரண்டும் வட்ட முகத்தை உடைய உருவங்கள், முப்பரிமாண உருவங்கள். ஏனென்றால் வட்டத்தை பொறுத்தவரையில் நீளகம், அகலம் என்று சொல்வதில்லை. அது வளைகோடுகளை கொண்டது. அந்த வட்டத்தை கொண்டு ஆக்கக்கூடியது உருளை, கூம்பு. அப்ப முதலாவது உருளை, அடுத்தது கூம்பு. இவை உருவங்கள் என்று சொல்லப்படும். அப்ப உருவங்கள் என்றால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான், முப்பரிமாணம், அதாவது அகலம், நீளம், உயரம் இருக்கும். வடிவம் என்றால் இரு பரிமாணம். இனி அடுத்ததாக நாங்கள் இதுல செவ்வகத்தை எழுதியிருக்கிறபடியால் செவ்வக முகத்தை உடைய உருவங்களை பார்ப்போம். அதாவது கனவுரு, இப்படியாக வருகின்ற கனவுரு. இதில் 6 முகங்கள், 8 உச்சிகள், 12 விளிம்புகள் இருக்கின்றது. இதில் 4 செவ்வக முகமாகவும் 2 சதுர முகமாகவும் அமையலாம், அல்லது 6மே செவ்வக முகமாயும் அமையலாம். இன்னும் ஒன்று இருக்கின்றது. இதில் அதிகம் என்பது, இதில் 2 முக்கோண முகங்களும், அதாவது இதுல இப்படிய கண்ணாடி குட்டி மாதிரி காட்டுறேன். இது அரியம் என்றது. இதுல 2 முக்கோண முகங்களும் 3 செவ்வக முகங்களும் இருக்கின்றது. இது செவ்வக முகங்களை உடைய உருவங்கள் என்ற வடிவத்தில நாங்கள் கேட்கிறோம். இப்ப அரச வரிக்கையில கேட்கப்பட்டது இந்த கன உருவில் தான் வினா கேட்கப்பட்டது. இதே போன்று அடுத்த சதுர வடிவம். சதுர வடிவத்தை முகங்களாக கொண்ட உருவத்தில முக்கியத்துவம் வாய்ந்தது சதுரமுகி. அதை தாயக்கட்டை என்றும் சொல்லலாம். இந்த சதுரமுகிக்கும் இந்த கனவுருவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இந்த கனவுருவுக்கும் சதுரமுகிக்கும் நெருங்கிய தொடர்பு என்னென்றால், முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் எண்ணிக்கை சமமாக இருப்பது. சதுரமுகிக்கும் 6 முகம், கனவுருவுக்கும் 6 முகம். சதுரமுகிக்கும் 8 உச்சிகள், கனவுருவுக்கும் 8 உச்சிகள். சதுரமுகிக்கும் 12 விளிம்புகள், கனவுருவுக்கும் 12 விளிம்புகள் இருக்கின்றது. இன்னும் ஒரு சதுரமுகத்தை உடைய உருவம் இருக்கின்றது. அதை நான் இங்க சாய்வாக காட்டுறேன். இப்படியாக ஒரு புள்ளியை போட்டுவிட்டு இதுல முக்கோண, அதாவது இந்த கீறப்பட்டது தவறாக இருக்கு, நான் வேறையாக காட்டுறேன். இது கூம்பகம் என்று சொல்றது. கூம்பகம் அதாவது 4 முக்கோண முகமும் ஒரு சதுர முகமும் கொண்டது. இந்த 2 உருவங்களும் சதுர முகத்தை உடையவை. சதுரமுகி
கூம்பகம். அடுத்ததாக நாங்கள் சமபக்க முக்கோணிய கருத்துல கொள்வோம். இந்த சமபக்க முக்கோணி வடிவம், இந்த வடிவத்தை முகமாக கொண்ட உரு நான்முகி என்று சொல்றது. இதுல புளிய போட்டுட்டு இதை இணைத்து விட்டால் சரி. இப்போ நாங்கள் இந்த வடிவங்களும் உருவங்களும் பற்றிய எளிய விடயங்கள் பார்த்தோம். இன்னும் ஒன்று கோலம் இருக்கின்றது. கோலம் என்றது வளைந்த மேற்பரப்பு, பந்து. அதை பற்றி எங்களுக்கு பொதுவான அறிவிருந்தால் சரி. இந்த நான்கு வடிவங்களையும் முகங்களாக கொண்ட உருவங்களையும் இப்போ பார்வையிட்டோம். இப்ப நாங்க மற்ற பேரை அறிந்து கொள்வோம். இது உருளை, இது கூம்பு, இது கன உரு, இது அரியம், இது சதுரமுகி, இது கூம்பகம், இது நான்முகி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப இதிலே எங்களுக்கு அடுத்த கட்டமாக தெரிய வேண்டியது இதனுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை. அதற்கு பின்புதான் எங்களுக்கு இவற்றை ஆக்குகின்ற அட்டக்கீலங்கள் பற்றிய பொதுவான அறிவு தேவை. இந்த 2024 ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சைத்தாள்ல கேட்கப்பட்டது, கன உருவை தந்து கன உருவை ஆக்குவதற்கான அட்டக்கீலத்தில் எது பொருத்தமானது என்று. அப்ப அதை ஆக்குகின்ற அட்டக்கீலம் பற்றி தெளிவான அறிவிருந்தால்தான் அதுல 3வது விடையே நீங்க கடந்த பரீட்சையில தெரிவு செய்திருக்க முடியும். இல்லாது விட்டால் நிச்சயமாக 1-2 தான் பொருத்தம் என நீங்க நினைத்திருப்பதற்கு சாதகம் இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு விட பிழைத்தான் 2.5 புள்ளி போயிடும். ஆனா நாங்க இப்படி கவலைப்படுறோம். ஆனா பரீட்சைத்தாளை லீக் ஆகி அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படாதவை எத்தனையோ பேர் இருக்கணும். இந்த வழியாத்தானே இந்த பேப்பர் லீக் ஆகி இருக்கு. அப்ப இனியொரு பரீட்சை நடக்கின்ற பட்சத்துல நாங்க மிக கவனமாக, அந்த பரீட்சைத்தாள் இனி நடக்க போற நேரம் கண்டிப்பா லீக் ஆகாது. இன்னும் கவனமாக இந்த பரீட்சைத்தாளை தழுவியதாகத்தான் வரும் என எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் பரீட்சை வினாக்களை தயாரிப்பதே பெரிய வேலைப்பாடு. அப்ப அந்த வினாக்களை நாங்கள் சிறப்பாக எதிர்கொள்வதற்காக இப்ப அறிவை பெறுகின்றோம். இப்ப நான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போற விடயங்கள் அந்த உருவங்கள், வட்டமுகத்தை உடைய உருவங்கள், செவ்வகமுகத்தை உடைய உருவங்கள், சதுரமுகத்தை உடைய உருவங்கள், முக்கோண முகத்தை உடைய உருவங்கள் என்ற முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை. அப்ப അതിന്റെ முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை பற்றி முதல் நாங்கள் பார்வையிடுவோம். நிச்சயமாக அன்பு குழந்தைகளே, இது உங்களுக்கு இந்த பரீட்சைக்கு மாத்திரமல்ல, நீங்க தொடர்ச்சியாக படிக்கின்ற விடயங்கள் அனைத்துக்கும் இந்த விடயம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும், அதாவது சிறந்த அறிவை தரும் என்பதால் நீங்கள் இதை கவனமாக விளங்கிக் கொள்வது மிக முக்கியம் என நான் கருதுகின்றேன். அதுபடியால் இதை கற்பதாலே ஒரு நஷ்டமும் வரப்போவதில்லை. பரீட்சை செய்து விட்டோம், இனி நாங்கள் இதொன்னும் படிக்க தேவையில்லை, படித்தாலே இது நட்டம் வரும் என்று நினைப்பீர்களாயிருந்தால் உங்களை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அப்ப இதுல நான் முதலாவதாக வட்டமுகங்களை உடைய உருவங்களுடைய 2 தருகின்றேன். அடுத்ததாக செவ்வக முகத்தை உடைய 2 தருகின்றேன். அடுத்ததாக சதுரமுகத்தை உடைய 2 உருவங்களின் தகவலை தருகின்றேன். அடுத்ததாக இறுதியாக
சமபக்க முக்கோணி முகத்தின் உச்சிகள் விளிம்புகள் பற்றிய தகவலை தருகிறது. அப்ப முதலாவதாக நான் தர இருக்கிற விடயம் உருளை பற்றியது. முதலாவதானது உருளை, அடுத்தது கூம்பு, இங்க நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அடுத்தது கனவுரு, அடுத்தது அரியம், அடுத்தது சதுரமுகி, அடுத்தது கூம்பகம், அடுத்தது நான்முகி. இந்த விடயங்கள் எல்லாம் சிறப்பாக தெரிந்தால்தான் நீங்க பரீட்சையை சிறப்பாக வெற்றி கொள்ள முடியும். இப்ப உருளையை பொறுத்தவரையில 2 தட்டையான மேற்பரப்பு மாத்திரமே முகம் என கருதப்படும். இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு வட்டமுகம், பின்னால உள்ள வட்டமுகத்தை நான் இப்படியாக கீழ்காட்டுறேன். இது கண்ணாடி குற்றி என நினைத்தால் இந்த முகமும் வட்டமாக எங்களுக்கு தெரியும். அப்ப 2 முகங்கள் தான் இருக்கின்றது. மத்திய முகம் இது வளைத்த மேற்பரப்பு, அது முகம் அல்ல, நாங்கள் முகம் என கருதுவது இல்லை. அடுத்த இந்த உருளையை பொறுத்தவரையிலே உச்சி இல்லை, விளிம்புகள் 2 தான் இருக்கின்றது. விளிம்பு என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த ஓரம். ஆனா மற்றது வளைந்த மேற்பரப்பு, அதற்கு அந்த மாதிரி ஓரம் இல்லை. அப்ப 2 விளிம்பு இருக்கின்றது. இதுதான் உருளையை பொறுத்தவரையில முகம், உச்சி, விளிம்புகளின் எண்ணிக்கை. நாங்கள் அடுத்ததாக கூம்பின் முகங்களை பார்த்தால் ஒன்றுதான் முகமாக இருக்கின்றது. இந்த ஒரு முகம்தான் இருக்குது. அடுத்தது கூம்பிய பிரதேசம், அது முகம் அல்ல. அப்ப ஒரு முகம் இருக்கின்றது. உச்சி என்பது இங்கு ஒன்று இருக்கின்றது, மூளை ஒன்று இருக்கின்றது. விளிம்பு என்பதும் இந்த ஒன்றுதான் இருக்கின்றது, கீழே இருக்கிற ஒன்றுதான் விளிம்பாக கருதலாம். சாரி, கீழே இருப்பது ஒன்றுதான் விளிம்பு, இதான் விளிம்பு. அப்ப முகம் ஒன்று, உச்சி ஒன்று, விளிம்புகள் ஒன்று. அடுத்ததாக கனவுரு. இப்ப அரச பரீட்சையில கேட்கப்பட்ட இந்த உருவத்தினுடைய இவையெல்லாம் உருவங்கள் என்று சொல்றது. இந்த அளவும் உருவங்கள், இவையில் இந்த நாளும் வடிவங்கள். வடிவங்கள் என்பது 2 பரிமாணம், உருவங்கள் என்றது 3 பரிமாணம். கனவுருவுக்கும் முகங்கள் 6 இருக்கின்றது, உச்சிகள் 8, விளிம்புகள் 12. இதே மாதிரி தான் சதுரமுகிக்கும் அதே எண்ணிக்கை தான், 6, 8, 12. அரியத்துக்கு 5 முகங்கள், அதாவது 2 முக்கோண முகங்கள், 3 அரியத்துக்கு 2 முக்கோண முகங்கள், 3 செவ்வக முகங்கள், 5 முகங்கள். மற்ற அதற்கு இருக்கப்பட்ட உச்சிகள் எங்களுக்கு எண்ணி பார்க்கவே தெரியும். இங்க பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. விளிம்புகள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் தெரியும், 9 விளிம்புகள் இருக்கின்றது. கூம்பகம், அதாவது சதுரமுகத்துக்குரிய வடிவம். அடுத்த சதுரமுகி எழுதியிருக்கிறோம். அடுத்த சதுரமுகத்துக்குரிய கூம்பகத்துல 4 முக்கோண முகமும் 1 சதுர முகமும் என்றபடியால் மொத்தம் 5 முகங்கள் அதற்கும் இருக்கின்றது. அதற்கு இருக்கப்பட்ட உச்சிகள் கீழே 4, மேலே 1, 5 உச்சிகள். விளிம்புகள் கீழே 4, ஒவ்வொன்றாக 4, 8 விளிம்புகள் இருக்கின்றது. முகங்கள் 5, உச்சிகள் 5, விளிம்புகள் 8. நான்முகி. நான்முகி என்பதற்கு முகங்கள் 4, உச்சிகள் 4, விளிம்புகள் 3, 3, 6 இருக்கின்றது. அதாவது நான்முகிக்கு முகங்கள் 4 இருக்கின்றது. இங்க பாருங்க, முகம் 4,
உச்சிகள் மூல 4, மற்ற இந்த விளிம்புகள் கீழே 3 மேல 3ஆக 6 இருக்கின்றது. இவை பற்றிய தெளிவான விளக்கம் தெரிந்தால்தான் நீங்க இதை ஆக்குகின்ற அட்டச்சீலம் பற்றிய தெளிவான அறிவை பெற முடியும். இப்ப மாணவ செல்வங்களுக்கு நான் முதல் கருத்தை தந்திருக்கிறேன். இது ஆக்குகின்ற அட்டச்சீலத்தை நான் இந்த வைட் போர்டுக்கு இந்த அளவுக்கு எழுதி முடிக்க முடியாது. அப்ப அது இன்னொரு கட்டத்துல நான் உங்களுக்கு கற்பிப்பேன். இப்ப நாங்க வடிவங்களும் உருவங்களும் பற்றிய தெளிவான விளக்கம் பெற்றிருக்கின்றோம். இருந்தா ஒரே அடியா எல்லா விடயத்தையும் நாங்க கற்போமாக இருந்தால் அது மிகுந்த தெளிவின்மையாக போயிடும். அப்ப நாங்க இன்று பார்த்த விடயம், வடிவங்கள் என்பது அவை 2 பரிமாணங்கள் அகல நீளத்தை மட்டும் கொண்டிருப்பது. இப்ப வட்டத்துக்குள்ள அகல நீளம் என்றால் அதை கணிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. சதுரமாகத்தான் அந்த பரப்பு முழு பிரதேசத்தின் பரப்பளவை கணிக்க முடியும். அப்ப அது வேற முறையில கணிக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. ஆனா அதுக்கும் நீள அகலம் இருக்கின்றது என்பதை நாங்க தெரிந்து கொண்டால் சரி. அப்ப 2 பரிமாணம் என்றால் அகல நீளம், அவற்றை வடிவங்கள் என்று சொல்வோம். 4 வகையான வடிவங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். வட்டம், செவ்வகம், சதுரம், சமபக்க, முக்கோணி. அப்ப அதன் பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இதற்கு நான் அதை உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இதை ஞாபகத்தில் வைத்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வடிவம் வட்டம், இது செவ்வகம், இது சதுரம், இது சமபக்க முக்கோணி. இந்த 4 வடிவங்களை முகங்களாக கொண்ட உருவங்கள் தான் நாங்கள் முப்பரிமாண உருவங்களைத்தான் கீழே பார்க்கின்றோம். அவற்றுக்கு அகல நீளம் உயரம் இருக்கின்றது. அதுல வட்டமுகத்தை உடையது உருளை கூம்பு, செவ்வகமுகத்தை உடையது கனவுரு அரியம், சதுரமுகத்தை உடையது சதுரமுகி கும்பகம், சமபக்க முக்கோணி முகத்தை உடையது நான்முகி என்பதாகும். இங்க நாங்க சமபக்க முக்கோணியை மட்டும்தான் பார்க்கிறோம். இது சமபக்க முக்கோணிகள். சாதாரண முக்கோணி என்றால் 3 பக்கம் வித்தியாசமா உள்ளது முக்கோணி தான். அதுகளை பற்றி பிரிதாக நாங்கள் பார்க்கலாம். இப்ப அவற்றுக்குரிய முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை பற்றி இங்கே உங்களுக்கு தகவல் தரப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொண்டால் சிறப்பு என கூறிக்கொண்டு நான் உங்களிடம் நேரடியாக வருகின்றேன். மாணவ செல்வங்களே, நாங்கள் இந்த இனி பரீட்சை செய்கிறோமோ செய்யலையோ தெரியாது. என்னோட பரீட்சை வீட வைக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் சில வேளையில வைக்காமலும் விடக்கூடிய சாத்தியக்கூறு மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்னென்றால், புதிதாக வருகிற ஜனாதிபதி என்பவர் கண்டிப்பாக மக்களுக்கு நிறைந்த சேவை தான் செய்ய விரும்புவார். என்றால் அவர் புதுசாக வாரவழியால் அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை ஸ்திரமாக்குவதற்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் கூடிய விருப்பமாக இருப்பார். அப்ப இது மக்களுக்கு சேவை செய்வதில் ஒரு முக்கியத்துவம் தான். நடந்த தவற சரி செய்தல். இரண்டாம் உங்களை போன்ற குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய பாதகமான செயல். இது நினைத்து பார்த்தால், அதாவது எல்லாருக்கும் புரிய போறது இல்லை, உண்மையில பாதிக்கப்பட்டவைக்கு மட்டும்தான் இந்த தாற்பயம் நல்லாக விளங்கும். ஏனென்றால் நீங்க பச்சை குழந்தைகள், சிறு குழந்தைகள், நீங்கள் இந்த பரீட்சைக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது இந்த பரீட்சைத்தால் லீக் ஆகி கசிந்து எல்லா மடையர்கள் முட்டாள்கள் எல்லாம், அதாவது அப்படி சொல்லக்கூடாது, ஒரே மாதிரி நிலையில இருப்பது வரவேற்கத்தக்கது அல்ல. இது போட்டிதானே. போட்டி என்று வருகின்ற போது எல்லா பிள்ளைகளிலேயும் திறமையானவர்களை இனங்காணுவதற்கு சந்தர்ப்பமாக அமைய வேண்டும். அப்ப இந்த பரீட்சைத்தாளை இப்படி லீக் ஆகி எடுத்து கொடுத்து அந்த பரீட்சைத்தாளை கொண்டு தங்கள் பிள்ளைகளை யாராவது செய்வித்திருந்தால் அந்த பெற்றோரை பற்றி நாங்கள் என்ன கருதலாம்?
பிள்ளைகளுக்கு களவை பாலாக ஊட்டுகிறார்கள், பிஞ்சில ஊட்டுகிறார்கள். பிஞ்சில திருட்டுத்தனத்தை ஊட்டினா பிள்ளை எதிர்காலத்திலே எப்படி இருக்கும்? அது இன்னும் பயங்கர திருடனாக வரும். தாய் தந்தையிட்ட இருக்கிறதையே களவெடுக்க பார்க்குமே, தாய் தந்தை தான் வளர்ச்சி வருகிறது. அப்ப நாங்க திருட்டுத்தனத்துக்கு எந்த நாளும் உடந்தையாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நடந்த நிகழ்வு மிகவும் மனது வருத்தத்துக்குரியது. அப்ப நான் உங்களுக்கு இந்த லிங்கை இதோட முடிவு செய்து, இதே லிங்கில திரும்ப நாங்க வந்து நான் இந்த வடிவங்களை பற்றி தொடர்ச்சியாக படிப்பியாம இதுல அரச பரிச்சை விடயங்களை படிப்பிக்கிறேன். பிறிதொரு வகுப்புல அந்த அட்டக்கீலங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இப்ப தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அந்த அரச பரிச்சத்தால் விடயங்களை கற்றுத் தருவேன். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய விடயம் என்னதான் பிள்ளைகள், நாளைய தினமும் அதாவது 4ஆம் தர பிள்ளைகளோடு உங்களை இணைத்து வகுப்புகள் நடத்துவேன். ஏன்னா அந்த பிள்ளைகளை இந்த படிப்பை பாதித்து போடக்கூடாது. ஆரம்பித்தது இடையில குழப்பறதும் அழகில்லை. அப்ப அவர்களையும் இணைத்துக் கொண்டு உங்களையும் இணைப்பேன். அப்ப அதில் நான் கற்பிக்கிற விடயம் பிரதியீடு, அதாவது 14 தலைப்புகள்ல ஒவ்வொரு விடயத்தையும், அதாவது வினாத்தாள் ஒன்றுக்குரிய 14 தலைப்பில உள்ள விடயங்களை கற்பிப்பேன் என கூறி வைக்கின்றேன்.